அவங்க செய்யாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதனால ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. கொஞ்சம் வேகமானவங்க தான், ப்ராப்ளம் கிடையாது. பா பயன்ட்டு நான் யாரும் உட்காந்துக்கிற மாதிரி அடா பாவிங்களா, இதை பார்த்தலாம் பயப்படலாம் இருக்கும். சரிங்கம்மா, சப்பாத்தி மாவு விட்டுறீங்களா? அதான் பட்டு செல்லம் இப்போதான் நம்ம சிலுக்கு உங்களெல்லாம் தாத்தா பாட்டினா பட்டு செல்லம்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆமாம், பட்டு. ஏன் பட்டு செல்லம்னு உங்களை கூப்பிட்டாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரியலையே. ஏன்னா விலை கூட கூப்பிட்டாங்க, அதான் தப்பு. அந்த பட்டு பூச்சி மேலே நம்ம கையே படக்கூடாது. நம்ம கைப்பட்ட அந்த பூச்சி உடம்பு செய்யணும். 45 நாள் வரைக்கும் கையே படக்கூடாது. வலையால தான் தள்ளி சொல்லுவாங்க. 47ஆம் நாள் சாப்பிடாம பிறண்டு விழுவோம். அப்போ அந்த பூச்சி பரவட்டுன்னு அப்போ தான் அந்த பூச்சியை பூச்சி வீட்டுக்குள்ளே விடுவாங்க. ஒரு பூச்சி 10 மீட்ரு 15 மீட்ரு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாயிண்ட் பண்ணோம். இந்த கைப்படாமல் இருக்கிறது உங்களெல்லாம் பட்டு செல்லம் தூக்கி கொண்டு அது அப்போலாம் சிலுக்குங்கிறீங்க. என்ன பண்ணுறது? புதுமையை நோக்கி பழமையை இழந்துவிட்ட, ஏன் தொலைத்து விட்ட இடத்தை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். நம் தமிழருக்கான பாரம்பரியமான இடம். ஸோ தர்ஷன் சத்ரா அந்த இடத்த தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். என் நன்மை வழக்கம் போல் நீ எல்லா இடத்துக்கும் சுற்றுற இடம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்க. ஸோ எங்களையும் ஒரு சில இடத்துக்கு கூப்பிட்டு போ, பார்க்காத இடமா இருக்கணும், குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நாலேஜபிளாகவும் இருக்கணும் அப்படின்னு என்ன கேட்டான். தெளிவாக சொல்லிட்டான், பட்ஜெட்டே ஆகக்கூடாது, சென்னையில் பக்கத்துலேயே இருக்கணும், பைக்கில் பெட்ரோல் போட்டு சும்மா கிட்டே போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொன்னான். அந்த வகையில் வீட்டில் சாப்பாடு கட்டிக்கிட்டு பெட்ரோலை ஒரு 200 போட்டுக்கிட்டு எங்கள் குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம். உள்ளே வந்ததும் நாங்கள் சாப்பாடில் தான் கை வச்சோம். பயங்கர பசி. நாங்கள் உள்ளே வந்த டைம் 2:30. அருமையான புளி சாதம், மற்ற மகிழ்ச்சி. போடுங்க ஜனி. என்னது? உருளைக்கிழங்கு கூட்டு. அதுலே என்ன வந்துச்சு உனக்கா? ஹாய் சொல்லுங்க. உங்களுக்கு தயிர் சாதமா? எல்லாம் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அருமையாக இடம் இருக்குது. வாங்கணுமா? எங்களுக்கு கொஞ்சம் புளி சாதம் கொடுத்தீங்கன்னா நாங்களும் சாப்பிட்டுப்போம். நானும் இதுதான் இதுக்கப்புறம் போய் இருக்குதுன்னு நினைக்க வேணாம். இதுதான் செம்மையாக இருக்கும். ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். இந்த இடம் குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்துச்சு. ரொம்ப ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் மட்டும் இங்கே உட்காந்து சாப்பிடல, எங்களை மாதிரி ஃபேமிலியாக நிறைய பேர் வந்தவங்க சாப்பாடு எடுத்துன்னு வந்து அங்கே வச்சு சாப்பிட்டு தான் போனாங்க. பார்க்கிங் ரொம்ப பெருசு. ஒரு 20 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க்கிங் சார்ஜ் இங்கே பாருங்கள், காரு பைக்கு எல்லாமே நிறுத்திக்கலாம். அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினா நம்ம அப்படியே உள்ள போகலாம். இதான் என்ட்ரன்ஸ். டிக்கெட் எடுப்போம். ஆமாம், என்கிட்ட 300 தான் இருக்குது. இங்கே ஒரு நபருக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வீக் டேஸில் 175 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்தது சண்டே. அப்போ எங்களுக்கு 175 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஒரு ஆளுக்கு. குழந்தைங்களுக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. எங்களுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு ஃபேமிலிக்கு 410 ரூபா ஆச்சு. என்னென்னா 170 ருபீஸ் ஏன் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ளே சில கல்ச்சரஸ் வைக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் 175 ருபீஸ் வீக் டேஸில் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட் வந்தால் அப்படின்னா ஐடி கார்டு காட்டினா அவங்களுக்கு ஒரு 100 ரூபா. ஃபாரினர் யாருன்னா வந்தால் 350 ரூபா. கேமரா எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 50 ரூபா.
அதை தவிர்த்து வீடியோ கேமரா கொஞ்சம் டிஜிட்டல் டிஎஸ்எல்ஆர்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள்கிட்ட முன்னாடி சொன்னேன் இல்லையா, எங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு 410 ரூபா. ஸோ எங்கள் அடல்ட்டுக்கு வந்து 175, சில்ட்ரன்ஸுக்கு 60. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு 410 ரூபா பே பண்ணோம். பே பண்ணிட்டு உள்ளே போகிறோம். The activities that's happening in the afternoon, this is 1 to 4 and this is 4:30 to 6. Oh. So free of course you can have a puppetry show and then block printing also there, you can have a handover. என்ன சொன்னாங்கன்னு ஜெனி என்ன சொன்னாங்க? உள்ள இப்போ சைமல்டேனியஸ்லி இப்போ இந்த ஷோ போயிட்டு இருக்குது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துருக்கோம்ல, அந்த டிக்கெட்டோட தான் நம்ம வேறு எதுவும் உள்ளே போய் பேலாம் பண்ண வேண்டாமா? உள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு ஷாப் இருக்குது. இங்கே தயாரிக்கிற பொருட்கள் வந்து அங்கே விற்கப்படுது. உங்களுக்கு தேவைன்னா நம்ம அதை வாங்கிக்கலாம். Times don't fly too high. Be sure to keep the ground in sight. Fly forever if you keep it tight. Love the world but keep the sky on your mind. இந்த பொருட்கள் அழிவதற்கு எவ்வளோ காலம் ஆகும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சில பொருட்களை உள்ளே வச்சு அதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் அதை யோசிக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற பொருள், ஒரு சிப்ஸு, பேம்பஸு, வாட்டர் பாட்டிலு, பியர் பாட்டிலு, ஷார்ட்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு மண்ணில் மக்கிறதுக்கு, அது அழிஞ்சு போகிறதுக்கு எத்தனை வருடம் ஆகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம ஃப்ரைட் ரைஸ் வாங்குகிற கடையில் அந்த கவர் கொடுக்குறாங்களா, அது வந்து 400 வருஷமாக, வாட்டர் பாட்டில் 450 வருஷமாக, பேம்பஸ் நம்ம குழந்தைக்கு யூஸ் பண்ணுற பேம்பஸ் கவர் வந்து 530 வருஷமாக, ஒரு மைக்கா கவர் நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு மைக்கா கவர் வந்து 200லேருந்து 1000 வருஷம் ஆகுமா. மண்ணுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருட்களை வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது. இதில் சீக்கிரமாக மக்கக்கூடிய ஒரு பொருள்னால் அந்த பேப்பரில் கொடுக்குறாங்க இல்லையா கவர், ஸோ பேப்பர் கவர், அது மட்டும்தான் 1 மந்தில் மக்கு தான். ஸோ இது வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ பார்த்து பயன்படுத்துவோம் மக்களே. என்ன சொன்னீங்க? சொந்தமா இடம் வாங்கி இது மாதிரி குளம் கட்டி அங்கே மீன் வளர்த்து வாத்து வளர்த்து நேச்சுரலாவே இப்படி நானும் வாண்டடா சண்டே ஆனா மீன் பிடிச்சி நானே வறுத்து சாப்பிட்டேன். எதிர்கால திட்டத்தை வச்சிருக்கோம். எதிர்கால திட்டம் ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் பீப் போட்டுருங்க எங்களுக்கு. எங்க பிளான்ஸ்லாம் வெளில போயிட கூடாது. எங்கடா என்னம்மா நீங்க பாருங்க गाइस, எங்களை பார்க்குக்கு போங்க போகலானுங்க போங்க. ஏய் சிந்தா இவங்கள பாருங்க. அவங்க ஃப்யூச்சர் பிளான் வந்து வெற்றி பெற நம்ம சேனல் சம்மந்தமாக வாழ்த்திடுவோம். இப்போ என்ன நேராக நம்ம செட்டிநாடு வீட்டை நோக்கி பயணிக்கிறோம். ஸோ நேராக நமக்கு தெரியுது இல்லையா, அதுதான் வந்து செட்டிநாடு வீடு.
அப்போ இதெல்லாமே கையிலேயே செஞ்சுருக்காங்க. கையாலே பண்ணி டோ இல்லை டிசைன்ஸ்லாம் அப்படி தான் வந்திருக்கு. தமிழ்நாட்டின் இயற்கை காட்சிகள் நெய்தல், மருதம், முல்லை, குறிஞ்சி, பாலை அப்படின்னு குறிப்பிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெய்தல், இப்போ நெய்தல் காட்டுறோம் இல்லையா, நெய்தலில் என்னென்ன பொருட்கள் அடங்கும், நெய்தல் சம்மந்தமான விஷயங்கள், அப்புறம் மருதம் சம்மந்தமான விஷயங்கள், முல்லை சம்மந்தமான விஷயங்கள், குறிஞ்சி சம்மந்தமான விஷயங்கள், பாலை சம்மந்தமான விஷயங்கள்னு வச்சு, ஸோ இது ஒரு பெரிய அழகான கேலரி மாதிரி வந்து வச்சுருக்காங்க. படிக்கும்போது தான் இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட அது எல்லாமே நினைவு கூறும் வகையாக வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து அருமையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு முறைனாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஃபாரினர் வந்து இதை வந்து வியப்பாக பார்க்குறாரு. இப்போ பாருங்களேன், நம்ம உடைகள் எப்படி இருக்கும், ஒரு ஸ்கூல் உடைகள், இப்போ அங்கே மேலே பாருங்கள், நம்ம கல்ச்சர் எப்படி இருக்கும், நம்ம எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ மூலியமாகவும் இருக்கிற பொருட்கள் மூலியமாகவும் படுத்தப்பட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் ஸ்கிரிப்ட், சத்தியமாக இது என்னன்னு எனக்கு தெரியல. இது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்தோம் அப்படின்னா, நம்ம மொழிகள், தமிழ் மொழிகள் முதல் எப்படி வந்து பதிவு செய்யப்பட்டது, எந்த இடத்துல வந்து பதிவு செய்யப்பட்டது, ஓலையில், தகடில், அப்புறம் பாறையில், ஸோ அதெல்லாம் வந்து இங்கே அழகாக குறிப்பிட்டிருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தால் கேரிகேச்சரில் அழகாக ஒருத்தர் வந்து வரைஞ்சிட்ருக்காரு. ஸோ அப்படியே செட்டிநாடு வீடை உள்ளே இருக்க அந்த மியூசியம்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தால் சத்தியமாக சொல்கிறேன், அக்ரகாரம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு செட்டப்பில் நீட்டாக ரெடி பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து நான் ஏவிஎம்மில் ஜெமினி இல்லை அங்கே தான் வந்து நாங்கள் செட்டு போடுவோம், ஆர்ட் டைரக்டரை சொல்லி செட்டு போட்டு ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி இருக்குது டிட்டோ. ஸோ அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆம்பூர் வீடு, இது வந்து ஆம்பூர் வீடு. ஸோ இது என்ன வீடு, வெளியே எல்லாருமே வந்து அது என்ன வீடுன்னு தெரில, வெளியே எல்லாருமே கிளி ஜோசியம் வந்து பார்க்கறதுக்கு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு சம் அமௌண்ட் பே பண்ணி நம்ம கிளி ஜோசியம் பார்த்துக்கலாம். நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு ஃபாரினர், ஒரு லேடி வந்து அவங்க தான் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து அவங்க வந்து வந்திருந்தாங்க ஃபாரின்லேருந்து. ஸோ அதன் அடிப்படையில் வந்து நிறைய கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம் வந்து எடுத்து நடத்துகிறதா அந்த கேட்லாகில் கொடுத்துருந்தது. ஸோ கடைன்னு பார்த்துட்டு நம்ம அங்கே போகணும், ஏன்னா மியூசிக் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குதா குறிப்பிட்டு இருந்துச்சு, அதுக்கு நம்ம போகலான் இருக்கோம். ஸோ அங்கே பாருங்கள், அந்த காலத்து தேர் ஒரு ஃபாரினர் எடுத்து வழிநடத்துகிறாங்க பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவங்க எடுத்து இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனாலவே என்னவோ ஏகப்பட்ட ஃபாரினர் இது உள்ளே வராங்க.
ஒன்றும் இல்லை, பொறுமையாக பண்ணு. அடுத்துச்சியா உட்காருச்சியாமா. பானை செய்யும்போது கையை கண்ட்ரோல் கொண்டு வராங்க, மென்மைத்தன்மையோடு ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அவங்க லைஃப்பில் நல்லா வருவாங்க. எங்கள் குழந்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு ஐயா வந்து விஷ் பண்ணுறாரு. நல்லா வருவாங்க. என் பொண்ணு தான். சரிதான். இந்த நூறு சுட்டு தான் மிஷின் கொண்டு வச்சாங்க, உள்ளே சுற்றுவாங்க. எனக்கு வரல. அது என்னக்கா ஆரணி, இது காஞ்சிபுரம் பட்டு வராது. இந்த லெவலும் பண்ணாங்க. இதுவே வந்து மிஷினில் பட்டு நெய்னாக்கா எப்போ நெய்வாங்க. நானே 67 வருஷமாக பண்ணிட்டு 67 வருஷமாக பண்ணிட்டு இந்த போட்டிருக்கீங்க. 8 வயசுல 25 பைசா வாங்கணும் ஒரு படவை. அதான் பட்டு செல்லம். இப்போதான் நம்ம சிலுக்கு இவங்களெல்லாம் தாத்தா பாட்டுனா பட்டு செல்லம்னா கூப்பிட்டுருப்பாங்க. ஆமாம், பட்டு. ஏன் பட்டு செல்லம்னு உங்களை கூப்பிட்டாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரியலையே. ஏன்னா விலை கூட
ஆளை கூப்பிட்டாங்கன்னா அதான் தப்பு. அந்த பட்டு பூச்சி மேலே நம்ம கையே படக்கூடாது. நம்ம கைப்பட்ட அந்த பூச்சி உடம்பு செய்யணும். 45 நாள் வரைக்கும் கையே படக்கூடாது. வலையால் தான் தள்ளி தள்ளுவாங்க. 47ஆம் நாள் சாப்பிடாம பிறண்டு விழுவோம். அப்போ அந்த பூச்சி பருவட்டுன்னு அப்போ தான் அந்த பூச்சியை பிடிச்சி கூடுக்குள்ளே விடுவாங்க. ஒரு பூச்சிலேருந்து 10 மீட்ரு 15 மீட்ரு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாயிண்ட் பண்ணோம். இந்த கைப்படாமல் இருக்கிறது உங்களெல்லாம் பட்டு சொல்லணும் தூக்க கொண்டு அது இப்போலாம் சிலுக்குங்கிறீங்க. என்ன பண்ணுறது? அந்த பட்டுங்கிறது இப்படிதான் பண்ணணும். சிக்மங்களூர் ஹவுஸ், கர்நாடகா ஹவுஸ், வரிஜா ஆர்ட் கேலரி அப்படி போகிற வழி இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து சிக்மங்களூர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த எல்லோ கலர் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லப்படுது. பக்கத்தில் இருக்கிறது வந்து கர்நாடகா ஹவுஸு. ஸோ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப தனித்துவமாக இருக்குது, பிரம்மாண்டமாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. மற்ற வீடுலாம் பார்த்துட்டு சிக்மங்களூர் வீடு பார்க்கும்பொழுது பயங்கர வியப்பாக இருக்குது. ஏன்னா செட்டிநாடு வீடெலாம் நான் போய் பார்த்துருக்கேன், சிக்மங்களூர் ஊருக்கே நான் போனதில்லை. ஆனால் அதை பார்க்கும்போது அது அப்புறம் அக்யூரேட்டாக இருந்ததில்ல. அந்த செட்டிநாடு வீடு, கேரளா ஹவுஸ்லாம் அக்யூரேட்டாக இருக்கும்போது இப்போ இதுவுமே அப்படி தான் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. வேறொரு வேர்ல்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்குது. என்னடா இப்படி வாழ்ந்துருக்காங்க மக்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த இடம் வந்து பயங்கர வியப்பாக இருந்தது. ஸோ அந்த காலத்தில் வந்து ஃபர்னிச்சர்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு பாருங்களேன். வுட்டிலே வந்து சேர்ஸ்லேருந்து பார்க்குற அந்த சீலிங் ஒர்க்லாம் பார்க்கும்போது அப்போவே எப்படி பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்களேன். ஸோ மேலே ஏறலாம் இருங்க. ஸோ மேலேயும் ஒரு நம்ம ஃபஸ்ட்டில் வந்து பர்ணன்னு சொல்லுவோம், பர்ணை மேலே தான் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்கள்ல. இது பாருங்களேன் பெட்டா. ஸோ தெரியல, இது என்னன்னே தெரியல. ஸோ இது மேலே தான் ஏற போகிறோம். சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது. மேலே ஏதோ மியூசிக் கேட்குது. தனியாகவே வரேனா, யாருமே இல்லையா, கொஞ்சம் லைட்டாக பயமாகவும் இருக்குது. சரி மேலே பார்ப்போம். வா இந்த சவுண்டு கேட்கும்போது வேறு மாதிரி வைப்பாக இருக்குது. நான் வேறு செருப்புலாம் போய் ஒரு வாரமாக அவுத்து விட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சுற்றியே பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து ஒரு முஸ்லீம்கான இடமா, அது தொழுகைக்கான ஒரு இடமா கருதப்படுது. ஸோ இங்கே சுற்றி இருக்கிற ஃபோட்டோ வச்சு தான் இதே நான் வந்து கெஸ் பண்ணி சொல்கிறேன். ஒரு நல்ல ஆறாவாக இருக்குது. ஸோ அது இது நான் வரும்போது மியூசிக்கே ஓடல, வந்த உடனே பட்டுன்னு பாட்டு ஓட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கொஞ்சம் நல்ல வைபான ஒரு இடமா இருக்குது. இறங்க முடியாமல் இறங்கி வரேன். வீடியோ வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே இறங்கி வரேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எந்த ஹவுஸ் வந்து விசிட் பண்ணுறீங்களோ சிக்மங்களூர் வீடை கண்டிப்பாக பார்த்துருங்க. ஏன்னா சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இந்த இன்னும் முடியவே இல்லை பாருங்கள். இன்னும் ஒரு ஸ்ட்ரைட் எடுத்து ரைட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரைட்டாக தான் வெளியே போக முடியும் போல். ஸோ குரான் கொடுத்துருக்கு பாருங்கள்.
ஃபுல்லே நிறுத்திட்டீங்க. Swahili, Arabic Malayalam, Arabic Tamil, and Javi respectively. அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா ஆந்திரா சைட்லாம் போனோம் அப்படின்னா பாறையிலே கட்டி வச்சுருப்பாங்க. நம்ம சும்மா ட்ரெயினில் சும்மா அந்த பக்கம் போகும்போது நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வடிவிலான வீடை வந்து இங்கே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நல்லாயிருக்கு, வேறு லெவலில் இருக்குது.